சொந்தத்திற்குள் திருமணம் செய்கிற போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான விஷயங்கள் இது. பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டிலலாம் அம்மாங்க போய் தங்க மாட்டாங்க எப்பவுமே. இப்போ எங்கள் அம்மாவுமே வந்து எங்கள் வீட்டுக்கு காலையில் வந்தால் ஈவினிங் போயிடுவாங்க. இதே ஒரு சொந்தத்தில் என்னோட மாமா பையனையோ இல்லை அத்தை பையனையோ நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா எங்கள் அம்மா வந்து ஒரு 2 தங்கலாம். அந்த வீட்டுக்கு போவோம், சொந்த மாமா தாய் மாமா, அங்கே இருக்கிற உரிமை வந்து எனக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் இருக்காது. போகும்போது நான் என் இஷ்டத்துக்கு எது வேணுமோ எங்கள் மாமனார்கிட்ட கேட்பேன், இல்லை எங்கள் மாமியார்கிட்ட கேட்பேன், எது வேணால் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ மாமனார் ஏற்கனவே எனக்கு மாமாங்கிறதுனால நெருக்க கூட இருக்கும். கூட சொந்தத்தில் கொடுத்தா நகை பிரச்சனை இல்லை சார். நம்ம தம்பி பிள்ளை அண்ணன் பிள்ளை ஏதோ நகை போட்டாங்கன்னு சொல்லிக்கிடுவாங்க. அந்நியத்தில் கொடுத்தா இந்த நகை தான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த நகை தான் போட்டாகணும். என்னை வந்து அழைக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனு, ஏன் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன், ஏன் இந்த நாத்தனார், இப்படி நான் வந்து என்னை அழைக்காமல் அந்த விசேஷத்தை என் வீட்டு விசேஷமாக எடுத்து நடத்துவேன். மரியாதை நிமித்தமான சண்டைகள் கொஞ்சம் குறையும். குறையும். என்னைய கூப்பிடல, வைக்கல, போகல, உங்க திருவிழாக்கு நீ வரதுக்கு பேசுற அப்படின்னு முடிச்சுக்கலாம்.